ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிறைய பேர் பார்த்திங்கன்னா அழகாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு அழகு நிலையத்துக்கு போய் பணத்தை அளவுக்கு அதிகமாக செலவு பண்ணுவாங்க. ஆனால் ரொம்ப சிக்கனமாக நம்ம சமையலறையில் உள்ள பொருளை வச்சு நம்ம சூப்பராக இயற்கையாக நம்மளோட அழகாக பராமரிச்சுக்கலாம். நம்ம முகத்தில் இருக்க அந்த கருமை, கழுத்தில் இருக்க அந்த கருமையெல்லாம் நீக்கி முகத்தை நல்லா பளிச்சுன்னு அழகாக வச்சுக்கலாம். உள்ள பொருளை வச்சு நம்ம முகத்தை பளபளப்பாகவும் ஆரோக்கியமாகவும் நல்லா அழகாகவும் ஆக்கலாம். இதுக்கு தேவையான பொருள் வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் இருந்தாலே போதும். அதாவது இந்த சின்ன ஸ்பூனால் ஒரு 2 ஸ்பூன் தயிர் எடுத்துக்கங்க. இந்த தயிர் நம்மளோட சருமத்துக்கு ரொம்பவே நல்லது. தயிரில் இருக்கிற லாக்டிக் அமிலம் நம்ம சருமத்துக்கு இயற்கையாகவே நன்மையை தரக்கூடியது, ஆரோக்கியத்தையும் அளிக்கக்கூடியது. அப்புறமா இது கூட 2 சிட்டிகை அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கங்க. இது 2ம் சேர்ந்தாலே போதும். நம்ம முகம் நல்ல பளிச்சுன்னு ரொம்ப க்ளோயிங்காக எங்காக தெரியும். இது 2ஐயும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுங்க. உங்ககிட்ட கஸ்தூரி மஞ்சள் இல்லைன்னா பரவாயில்லை, நீங்கள் சாதாரண மஞ்சத்தூள் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு வறண்ட சருமமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வெறும் தயிரும் கஸ்தூரி மஞ்சளும் சேர்த்து கூட இதை மாதிரி கலந்து முகத்தில் ஒரு 15 இல்லைன்னா 20 நிமிஷம் நல்லா ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறமா கழுவுனீங்கன்னா போதும். சோப்பு எதுவுமே தேவையில்லை. முகம் அந்த அளவுக்கு நல்ல பிரகாசமாக பொலிவாக நல்ல மென்மையாக இருக்கும். முகத்தில் இருக்க கரும்புள்ளி கருந்துட்டு எல்லாமே மறைஞ்சு நல்ல பளிச்சுன்னு தெரியும். டெய்லி கூட நீங்கள் தாராளமாக இதை செய்யலாம். அதே மாதிரி உங்களுக்கு எண்ணெய் பசை சருமமாக இருந்துச்சுன்னா இது கூட நீங்கள் 1 ஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கங்க. எலுமிச்சை சாறு சேர்த்து நீங்கள் உங்கள் முகத்தில் இதே மாதிரி கலந்துக்கங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் உங்கள் முகம் ஃபுல்லாக முகத்தில், கழுத்தில், அப்புறம் கைகளில் கூட தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதை மாதிரி செய்யும்போது ஒரு 20 நிமிஷம் நல்லா காய விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் குளிர்ந்த நீரால் கழுவுனீங்கன்னா போதும். உங்கள் முகம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். கண்களுக்கு கீழே இருக்க அந்த கருவளையங்கள் இருந்த இடம் தெரியாமல் போயிடும் நிச்சயமாக. அப்புறமா கருந்துட்டு மங்கு, முகத்தில் இருக்க அந்த கரும்புள்ளி, தழும்பு இது எல்லாமே மறைஞ்சு முகம் அப்படியே பளிச்சுன்னு இருக்கும். தாராளமாக இதை நீங்கள் டெய்லி கூட செய்யலாம். எந்த பாதிப்பும் கிடையாது, எந்த பயமும் கிடையாது. ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நம்மளோட சருமத்தை வறண்டு போகாமல் தடுக்குது. சருமத்திற்கு நல்ல புத்துணர்ச்சியை கொடுக்குது. முகத்தில் இருக்க அந்த கருமையை நீக்கி முகத்துக்கு நல்ல தெளிவை தருது. அதே மாதிரி ஓப்பன் போர்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, சருமத்தில் இருக்க அந்த துவாரங்கள்லாம் சுருங்க ஆரம்பித்து சருமம் நல்ல பளபளன்னு இளமையாக தெரியும். இறந்த செல்கள்லாம் நீங்கி முகம் நல்ல பிரகாசமாக இருக்கும். இந்த குளிர்காலத்தில் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே நம்மளோட சருமம் வறண்டு வெடிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை மாதிரி டைமில் இந்த மாதிரி தயிர் நம்ம சருமத்துக்கு ரொம்பவே நன்மையை தரக்கூடியது. அதே மாதிரி உங்ககிட்ட தயிர் அளவுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு டப்பாவில் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சு ஐஸ் கட்டியாக கூட பயன்படுத்தலாம். போட்ட ஒரு 2 நிமிஷத்துலேயே கழுவிட்டேன். எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள். உங்ககிட்ட நிறைய தயிர் இருக்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி ஐஸ் கட்டியாக வச்சு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் சாதாரணமாக தயிராகவே யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம். ஆனால் அளவுக்கு அதிகமாக செலவு பண்ணுறதை விட இந்த மாதிரி சிம்பிளாக வீட்டில் இருக்கிறத வச்சு நாம் செய்யும்போது உண்மையிலேயே முகம் நல்ல பிரகாசமாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தும் போது உங்கள் சருமம் நல்ல பொலிவாக அழகாக இருக்கும். அதே மாதிரி முகத்தில் இருக்க அந்த புள்ளி, கோடு, தழும்பு, சுருக்கம் இது எல்லாம் மறைஞ்சு முகம் நல்ல பிரைட்டாக பளிச்சுன்னு வெள்ளையாக இருக்கும். ஒரே ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அப்போ நீங்கள் திரும்பவும் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.